அப்போ அல்லாவை யார் நினைக்கல? எந்த மதத்துக்காரங்களும் நினைக்கல. கடவுள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்களும் நினைக்கல. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் நினைக்கல. முஸ்லீம்களும் நினைக்கல, முல்லாக்களும் நினைக்கல, உலமாக்களும் நினைக்கல, சூஃபியாக்களும் நினைக்கல. ஷேகுமான் பேரில் இருக்கிறவங்க உண்மையான சூஃபியாக்கள் நினைக்கிறாங்க. அல்லாவுடைய நோக்கம் என்ன? நான் பெரியவனாக இருக்கணும். இந்த காலத்தில் அல்லா பெரியவனாக இருக்கிறான், இந்த காலத்தில் இருந்தான், இது வரைக்கும் இல்லை. அவன் இந்த உலகத்தை படைச்சதே எல்லோரும் என்னை நினைத்து என்னை பெரியவனாக ஆக்கணுன்றதுக்காக தான். அல்லாஹ்தால சுயமாக அவன் பெரியவன் தான். ஆனால் அவன் பெரியவன்றது டீச்சர் உள்ள வந்தாலே குட் மார்னிங் மிஸ் யாரும் சொல்லலை. விட்டுருவாங்களா டீச்சரு? நீங்கள் தான் டீச்சர், பெரிய டீச்சர் ஆச்சே, உங்களுக்கு ஏன் நான் குட் மார்னிங் சொல்லணும்? குட் மார்னிங் சொன்னா தான் நீங்கள் பெரிய டீச்சரா? சொல்லனாலும் நீங்கள் டீச்சர் தானே. மாதிரி அல்லாவுக்கு நம்ம நினைச்சா தான் அல்லாவுக்கு பெருமையா? அவனுக்கு தான் பெருமை தான் இருக்குதே. எல்லாம் எதிர்பார்க்கறது என்னது? அது அவன் நான் எதிர்பார்ப்பேன்றான், எனக்கு வேணும்ன்றான். பெருமை என்னுடைய உரிமை. யாருக்கும் பெருமை அடிக்கிறது என்ன கிடையாது. பெருமை என்னுடைய மேலாடைன்றான் அல்லா. ஆனா அந்த பெருமையை அல்லாவுக்கு இந்த உலகம் கொடுக்குதா? அதான் கேள்வி. அந்த மரியாதை அல்லாவுக்கு, அந்த மரியாதை வாங்கி கொடுக்கறதுக்கு தான் நபிமார்கள் வந்தாங்க. அந்த மரியாதை அல்லாவுக்கு கிடைக்கணும் என்பதற்கு தான் வலிமார்கள் வந்தாங்க. அந்த பாதையில தான் நம்மளும் போயிட்டு. இன்றைக்கு உலகத்தில் யாருக்கு மரியாதை கிடைக்கணும்? உலகமே அல்லாவை மதிக்கணும். 4 பேர் மதிச்சா போதாது, ஒட்டுமொத்த உலகமும் அல்லாவை நினைக்க வேண்டும். அல்லாவை எப்படி நினைக்கணும்? அவன்தான் பெரியவன் என்பதை விளங்கி நினைக்கணும். அதுக்கெல்லாம் இங்க வழி இருக்குதா? அதெல்லாம் சாத்தியமா? முடியுமா? நடக்குமா? நடத்துறதுக்கு தான் நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அதை நாம நடத்த போறோம் இன்ஷா அல்லாஹ். எல்லோரும் அல்லாவை பெருமையாக நினைக்கணும். அப்ப அதற்குள்ள வேலை தான், அதற்குள்ள முயற்சி தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அல்லாஹ் தஆலா அவனுடைய உதவி நமக்கு இருக்கு. அப்ப அல்லாவை எல்லா மக்களும் அறிந்து கொள்வதற்கு அதுதான் அல்லாஹ் தஆலா அவன் வரைக்கும் சொல்லி பார்த்தது. விமர் மூலமாக வெளிமர் மூலமாக வந்து அல்லாஹ் தஆலா இப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய முழு ஆற்றலோடு வெளியாகி அவனே வந்தனா அவன் எப்படி வரப்போறான்? ஏற்கனவே இருக்கிறது தான், ஏற்கனவே இருக்கிறானே. அவன் இல்லாத இடம் எங்க இருக்கு? அவன் தன்னுடைய ஒரு அடிமைக்கு எல்லா ஆற்றல்களையும் அவன் கொடுத்து, அவனுடைய ஆற்றல்கள் அனைத்தும் இது இறைவனுடைய ஆற்றல் தான் என்று மக்கள் பார்த்தாலே விளங்குற அளவுக்கு எல்லா ஆற்றல் பெற்ற மனிதனாக ஒரு மனிதனை அல்லாஹ் வெளியாக்கி, அந்த மனிதன் மூலமாக உலக மக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் பற்றி அல்லாஹ் சொல்லித்தரப்போம். சொல்லி புரிய வைப்பதற்கான காலம் அது முடிஞ்சு போச்சு. இப்போ அப்போ அது மாதிரி அல்லாஹ் தஆலா இவ்வளோ நாள் சொல்லி நபிமார் வழிமார் மூலமாக சொல்லி யாரும் திருந்துற மாதிரி தெரியல, யாரும் அல்லாஹ்வை விளங்குற மாதிரி தெரியல. இப்போ அல்லாஹ் என்ன செய்ய போகிறான்? அவன் பவரை காட்ட போகிறான். நம்முடைய ஷேகுமார்கள் மூலமாக நாம் விளங்குறோம். அல்லாஹ்வை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கு நாம் யார் முன்கூட்டியே அல்லாஹ்வை மதிக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கேற்ற அந்தஸ்துகளை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான்.